வணக்கம். இன்றைக்கி எப்படி சோயாவில் மசாலா செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு சோயாவை நல்லா சுடுதண்ணியில் போட்டுட்டு மூடி வச்சிட்டேன். இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு தாளிச்சிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வதக்கிட்டு 2 பெரிய வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன் பொடிசாக, அதை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயமும் இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்துக்க வேண்டியதான். 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன் நல்லா பொடிசாக, தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் வதங்கினதுக்கப்புறம் கரம் மசாலா, மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா எல்லாம் கோட் ஆகிறாப்புல நல்லா மசிச்சுக்கலாம். மசிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம கொதிக்க வைக்கலாம். இது நல்லா இன்னொரு கப் பச்சை தண்ணியில் 2-3 அலசி நல்லா புழிஞ்சு வச்சுருக்கேன் தண்ணி இல்லாமல். அப்போ தான் அதுலேருந்து ஒரு மாதிரி கலராக ஒரு தண்ணி வரும். அது போனதுக்கப்புறம் நல்லாயிருக்கும் வெள்ளையாக பார்க்குறதுக்கு. இப்போ அந்த தண்ணி மசாலா கொதித்ததுக்கப்புறம் நம்ம அந்த சோயாவை சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்து நல்லா கிண்டிட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு 4 பீஸ் தேங்காய், 1 பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்த்து கொஞ்சம் சோம்பு, ஜீரகம், மிளகு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டையும் இப்போ அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா சிம்லே வச்சு கொதிக்க வைக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா சுண்டி வந்தோன்னா அங்கே பாருங்கள், சிக்கன் மாதிரியே இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி மசாலா நீங்களும் செஞ்சு இது நீங்கள் சப்பாத்தி கூடயும் சாப்பிட்லாம், இல்லை வெரைட்டி ரைஸ் கூடயும் சாப்பிட்லாம். இன்றைக்கி தேங்காய் பால் சாதம் செஞ்சு அதுக்கு சைடிஷாக நான் அதை செஞ்சுருக்கேன். சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.